அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் இந்த சிறிய தியானத்தில் மறுபடியுமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, அமலேக்கினை எப்படி எஸ்தர் மேற்கொண்டாள் என்பதை தான் நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம். பாருங்க, மோசே எப்படி மேற்கொண்டான், சவுல் எப்படி மேற்கொள்ள தவறினான், காரணம் என்ன, தாவீது எப்படி மேற்கொண்டான், இங்கே எஸ்தர் ராஜாத்தி அமலேக்கினை எப்படி மேற்கொண்டாள். நேற்று தினத்தில் நான் சொன்னேன், தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து கொண்டாள். ஆண்டவர் என்னை பென்யமின் கோத்திரத்திலிருந்து தெரிந்தெடுத்தார். இந்த அமலேக்கியன் ஆகிய இந்த ஆமான் இதே அரண்மனையில் யூத குலத்துக்கு எதிராக இருக்கிறான். இவன் எப்பொழுதுமே ஆவிக்குரியவர்களுக்கு எதிராக செயல்படுகிறவன். எனவே கவனமாக கையாள்வதற்கு அவள் கற்றுக்கொண்டாள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட எஸ்தரின் சரித்திர புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இங்கு எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய இந்த எதிராளியாகிய இந்த ஆமானை ஹேண்டில் பண்ணுற விதமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கிறது. பாருங்க, இப்படி மொர்தேக்காய் வந்து சொன்ன உடனே, இந்த செய்தியை கேட்ட உடனே இந்த எஸ்தர் ராஜாத்தி அங்கே உடனடியாக ஒரு உத்தரவு சொல்லுகிறார். அந்த 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால். 3 நாள் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் என் தாதிமாரோடு, நீங்களும் ஃபாஸ்டிங் இருங்க. நல்லா கவனிங்க, நடந்து கொண்டிருக்கிறது பயங்கரமான ஒரு யுத்தம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ராஜாவுடைய முத்திரை பதிக்கப்பட்ட இந்த கடிதம் எங்கெல்லாம் செல்லுகிறதோ எல்லா இடத்திலேயுமே ஒரு பயங்கரமான ஒரு இரத்த ஆறு ஓட போகிறது. ஏன்னா யூதர்களெல்லாம் கொன்று குவிப்பதற்காக இந்த ஆமான் திட்டம் போட்டு ராஜாவின் இடத்துல அந்த கையெழுத்தை வாங்கிவிட்டான். ராஜாவின் மோதிரம், முத்திரை மோதிரம் பதிக்கப்பட்டு விட்டது. இதற்கு மேலாக எப்படி இந்த எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய இந்த யூத குலத்தை காப்பாற்ற முடியும்? அந்த சிலவங்க சொல்லுவாங்கள்ல, லேட் ஆகிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஆபத்து இங்கே நடக்க போகிறது. ஆனால் எஸ்தர் ராஜாத்தியோ உடனடியாக அங்கே வந்து தர்ணா போராட்டம் நடத்தலை, கண்டன பொதுக்கூட்டம் நடத்தலை, ஆமான் ஒழிக என்று சொல்லலை, ராஜாவே தலையிடும் அப்படின்னு சொல்லி கூக்கரில் இடலை, அங்கே ஒரு உண்ணாவிரதம் இல்லை. பாருங்க, மாறாக எஸ்தர் ராஜாத்தி இந்த பிரச்சனையையே அவள் மாற்றி காண்பித்தாள். எப்படி தெரியுமா? இந்த யுத்தத்தை ஆவிக்குரிய யுத்தமாக மாற்றினாள். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக வருகிற இந்த அமலேக்கினை மேற்கொள்வதற்கு உங்களுடைய கையில் இருக்கிற எந்த ஆயுதங்களும் அது ஒரு நாளும் பிரயோஜனமாக இருக்காது. நான் தாவீதுடைய வாழ்க்கை குறித்து பேசும்போதே சொன்னேன், ஏபோத்தை தரித்தான். தன்னுடைய பட்டயத்தை போற்று ஏபோத்தை தரிக்கிற எந்த மனிதனும் அமலேக்கினை ஜெயிக்க முடியும். இங்கே இந்த அமலேக்கினுக்கு எதிராக உங்கள் யுத்தத்தை ஆவிக்குரிய யுத்தமாக அதை கன்வெர்ட் பண்ணிருங்க. இந்த அமலேக்கினை தரையில் வச்சு நீங்கள் போராட முடியாது, சண்டையிட முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு டாக்குமெண்ட்ரியை நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு கழுகு அங்கே கீழே இருக்கிற அந்த பாம்பை அது வேகமாய் வந்து கொத்தி கொண்டு அது பறக்கிறதுக்குள்ளாக தன் வாளை வைத்து தரையை ஊன்றி அந்த கழுகை சுத்த பார்த்துச்சு. அடுத்த வினாடி இந்த கழுகு அந்த எடுத்துட்டு மேலே பறந்துடுச்சு. மேலே பறந்த உடனே இந்த கழுகுனுடைய வசத்தில் மாட்டியிருந்த இந்த பாம்பு அதனுடைய பிடியை விட்டுச்சு. அந்த மேலே இருக்கும்போதே அந்த கழுகு அந்த பாம்பை சாகடித்து விட்டது. ரொம்ப அழகாக அதை ஹேண்டில் பண்ணிச்சு. ஆண்டவர் இந்த விஷயத்தில் என் கூட பேசின காரியம் என்ன தெரியுமா? மாம்சத்துக்குரியவனை பூமியில் வச்சு, அதாவது நீங்கள் பூமிக்குரிய விதத்தில் நீங்கள் எதிர்த்துனீங்கன்னா நீங்கள் போராடணும், உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும். ஆனால் அந்த யுத்தத்தை ஆவிக்குரிய யுத்தமாக நீங்கள் மாற்றுவீர்களானால் அவனை அந்த மண்டலங்களுக்குள் கொண்டு போயிட்டா, அவனை நீங்கள் ஆகாயத்தில் எடுத்துட்டீங்கன்னா, அவனை நீங்கள் தரையிலிருந்து தூக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அவன் தோற்று போவான். ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆவிக்குரிய யுத்தமாக மாற்றுங்க. உங்களுக்கு எதிராக வருகிற யுத்தங்களை நீங்கள் இன்னும் உங்கள் மாம்சத்தினால் போராடிட்டு இருக்கிறீங்களோ, கழுகு
தரையிலிருந்து பாம்போடு சண்டை போடாது, அது கொத்தி மேலே தூக்கிட்டு போயிருச்சுன்னா பாம்பு தோற்று போகும். அமலேக்கன் தோற்கணுமா, இதை ஆவிக்குரிய யுத்தமாக உடனே மாற்றுங்க. ஒரு வசனத்தை உங்களுக்காக படிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. பாருங்க, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏதுவானதாயிராமல். நம்ம நிறைய நேரம் மாம்சத்துக்கு ஏதுவான போராயுதங்களை வச்சு தான் சண்டை போட நினைக்கிறோம். ஆனால் மாம்சத்துக்கு ஏதுவான போராயுதங்களை அல்ல, ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலனினால் நாம் தரிப்பிக்கப்படுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த யுத்தம் கர்த்தருடையது. அதனால தான் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ தேவன் யுத்தம் பண்ணணும்னா பாருங்க, புறஜாதிகள் அல்லது இந்த அமலேக்கியர்கள் அல்லது உங்களோடு கூட போராடுகிற மாம்சத்தோடு போராடுகிற இந்த கூட்டம், நீங்கள் சண்டை போட முடியாமல் ஃபாஸ்டிங் இருக்க வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டிட்டா என்ன நினைப்பாங்க தெரியுமா? பயந்துட்டீங்கன்னு நினைப்பாங்க. நீங்கள் ஒதுங்கின உடனே உங்களை பரியாசம் பண்ணுவாங்க, பத்தியா பயந்துட்டியா அப்படின்வாங்க. ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? இது பயம் அல்ல. உன் யுத்தத்தை நான் வேறு விதத்தில் நான் ஹேண்டில் பண்ண போகிறேன். உன் கூட போடுற சண்டை நான் இல்லை, நான் கர்த்தர் பார்த்துக்குவார்னு சொல்லி அவர்கிட்ட விட்டுற போகிறேன்னு என்னைக்கு உங்கள் யுத்தத்தை ஆவிக்குரிய யுத்தமாக மாற்றுகிறீர்களோ அன்னைக்கு தான் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். பிரியமானவர்களே, எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 12ஆம் வசனம், எபேசியர் 6:12, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நீங்கள் சண்டை போட, நீங்கள் அடிக்க அல்லது திட்ட, அவங்க பேசிட்டாங்களே நானும் பேசுகிறேன், நான் யாருன்னு காட்டுறேன், நான் யார் தெரியுமா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் இறங்கி தரமட்டமாக இறங்கி அவங்களுக்கு இணையாக சண்டை போட நினைக்கிறீங்களா? அதை விட்டுருங்க. நீங்கள் நேராக போங்க. அவங்க உங்களை பார்த்து கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, சிரித்தாலும் பரவாயில்ல, கதவை பூட்டிட்டு தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்க. ஆண்டவரே, நான் மாம்சத்தோட சண்டை போட என்னால் முடியாது. மாம்சத்தோட சண்டை போட்டு ஆண்டவரே நான் என்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ண விரும்பலை, என் அனாயிண்டிங்கை நான் லூஸ் பண்ண விரும்பலை. நிறையா பேர் மாம்சத்தோட சண்டை போட்டு அனாயிண்டிங்கை லூஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் இழக்காதீங்க. உங்கள் வார்த்தையை விடுற வார்த்தை இந்த அனாயிண்டிங் போயிடும். கவனமாக இருங்க. நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் அல்லது உங்களுடைய செயல்கள், நீங்கள் அல்லது ஏதோ சில மாம்சத்தில் எடுக்கிற சில முடிவுகள் உங்கள் அனாயிண்டிங்கை அது நீங்கள் லூஸ் பண்ண மாதிரி ஆகிடும். எனவே கர்த்தர் கொடுத்த இந்த மகிமையான அபிஷேகம் உங்களில் தங்கி இருக்கணுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுங்க. அப்பா, இந்த போராட்டத்தை என்னால் தாங்க முடியல, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி விட்டுருங்களேன். ஆண்டவர் அழகாக நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளினுடைய மனப்பாட வசனமாய் 2 கொரிந்தியர் இந்த 10:4 குறித்து கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 10:4 இந்த வசனத்தின்படியே நம்ம மாம்சத்துக்கு ஏதுவானது அல்ல என்னுடைய யுத்தம், இந்த யுத்தம் கர்த்தருடையது, நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன்னு சொல்லி தைரியமாக நீங்கள் அவர்கிட்ட போய் நில்லுங்க. அவர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார், பெரிய காரியங்களை செய்வார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அமலேக்கனை மேற்கொள்வதற்கு இது மாம்ச ரீதியான யுத்தம் அல்ல. எஸ்தர் ராஜாத்தி அதை ஆவிக்குரிய யுத்தமாய் மாற்றினாள். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அமலேக்கனை மேற்கொள்ள ஆவிக்குரிய யுத்தமாக இந்த யுத்தத்தை மாற்றணும்னு சொல்லி கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி. நாங்கள் எப்போதும் சண்டை போட்டாலோ அல்லது எதிராக வர பிரச்சனையையோ மாம்ச ரீதியில் ஹேண்டில் பண்ண, மாம்ச ரீதியில் நாங்கள் ஏதாவது சண்டை போட்டு ஜெயிச்சிடலான்னு நிறைய நேரம் நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. இந்த யுத்தம் மாம்சத்துக்கு ஏதுவானது அல்ல, மாம்சத்துக்குரியது அல்ல என்பதை நாங்கள் உணர்ந்து அன்று இந்த நேரத்தில் ஆண்டவரே, இனி வரப்போகிற எந்த சூழ்நிலையிலும் ஆவிக்குரிய யுத்தமாய் ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் உபவாசத்திலும் நின்று இந்த யுத்தத்தை நாங்கள் ஜெயிக்க கிருபத்தாரும். ஆண்டவரே, அமலேக்கனிடத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒருவரும் தோற்று போயிடக்கூடாது, ஜெயிக்கிறவர்களாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்க இருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு
செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்க. உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய் கண் திறப்பாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய் கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.